என்னதான் இருந்தாலும் தலைப்படம் தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பசங்களாம் வெறுப்பா இருக்கு அப்படின்னு உடனே கிளம்பி வெளியே போயிருந்தோம். போயிட்டு இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே மங்காத்தா படம் வருது. டப்பு டுப்புன்னு உள்ள போயிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு பக்காவா உட்காந்துட்டோம். இருந்தாலுமே நம்ம தலையோட என்ட்ரியை பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பல்சர் பிரவீன் தான். அது ஒன்றும் இல்லைங்க, வர்றப்ப நம்ம பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டான் போல. அந்த பொண்ணை திரும்பவும் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வண்டியை சொல்லிட்டு போய் பார்த்துட்டு தானே வந்தான். இருந்தாலும் நம்ம பையன் கொஞ்சம் பொம்பல் சோக்கா தாங்க இருக்கான். இல்ல ரொம்பவே பொம்பல் சோக்கா தான் இருக்கான். சரி இவனை விடுங்க, நம்ம படத்தை பத்தி பார்ப்போம். ரீ ரிலீஸ் ஆன படத்துக்கு போன ஒரு வைபே இல்லைங்க. ஏதோ ஒரு புது படத்துக்கு போன மாதிரி இருந்ததுங்க. செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாவே இருந்தாலும் இப்போ வரைக்கும் நின்று பேசுதுங்க. அப்புறம் நான் சன்னமா படம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நம்ம பிரேம்ஜி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு ஒரு டைலாக் தாங்க சொன்னாரு. தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு நம்ம பசங்க ஆன ஆட்டத்துல. சரியான வைப்பு. அப்புறம் நாங்க கொஞ்ச நேரத்துல படமா முடிஞ்சிச்சு. நாங்களும் சன்னமா கிளம்பிட்டோம். வர வேலை நம்ம பையன் வர பசிக்குன்னு சொல்லிட்டான். உடனே பக்கத்துல ரேணிகா மெஸ் இருந்தது. உள்ள வந்து ஆளுக்கு ஒரு ரைஸ் சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம பசங்க உடனே எப்பறம் நம்ம ஒரு 500 கோடி அடிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. அப்பதான் நம்ம பையன் ஒருத்தன் சொன்னான், ஏய் 500 கோடி இல்லடா, உங்களை வச்சுட்டு 10 ரூபா அப்பள கட்டு கூட அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கேம்ப் அடிச்சுட்டு சன்னமா ரூமுக்கு போயிட்டோங்க. என்னதான் அப்படி இப்படி நல்லாவே இருந்தாலும் மங்காத்த அளவுக்கு இல்லைங்க.